கடந்த 20 ஆண்டுகளாக இலங்கை மற்றும் தென்னிந்திய கேட்டரிங் துறையில் முன்னணி மற்றும் முன்னோடி நிறுவனமாக திகழ்ந்து தனது தன்னிகரற்ற சேவையின் மூலம் மக்களின் நன்மதிப்பையும் நம்பிக்கையும் பெற்ற ரூபீஸ் கேட்டரிங் நிறுவனம் தற்போது வென்யூ சோர்சிங், கேட்டரிங், டெக்கரேஷன் என முற்றுமுழுதான ஈவென்ட் பிளானிங் சேவையினை வழங்குகின்றது. உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் rubiescatering.co.uk உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் தங்கமான பொழுதாக மாற்றிட rubiescatering.co.uk. உடற்பருமனை குறைக்க, தோல் பிரச்சனைகள், போதைப் பொருள் பழக்கத்தை அகற்ற சஞ்சீவனி ஹெர்பல். நோ சைடு எஃபெக்ட்ஸ், 100% நேச்சுரல். வணக்கம். மற்றும் ஒரு நிஜக்கண் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். யாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் விகாரை அமைந்துள்ள காணி தொடர்பில் இன்று காணி உரிமையாளர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே ஏற்பட்ட கடும் முரண்பாட்டால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டும் இருக்கின்றது. நீண்ட காலமாக தொடரும் இந்த நிலப்பிணக்கில் இன்றைய தினம் காணிகளை அளவீடு செய்ய எடுக்கப்பட்ட முயற்சி தோல்வியில் முடிந்துள்ளதோடு அதிகாரிகளின் பாரபட்சமான செயற்பாடுகள் காணி உரிமையாளர்களை கொதிப்படைய செய்தும் இருக்கின்றது. தையிட்டி விகாரை அமைந்துள்ள பகுதியில் காணி உறுதிகளை கொண்டுள்ள 17 உரிமையாளர்களை அவர்களின் காணிகளை அடையாளம் கண்டு அளவீடு செய்வதற்காக வருமாறு மாவட்ட செயலாளர் கடிதம் மூலம் முறைப்படி அழைப்பு விடுத்தும் இருக்கின்றார். இந்த அழைப்பினை ஏற்று இன்று காலை காணி உரிமையாளர்கள் அங்கு சென்றும் இருக்கின்றனர். ஆனால் விகாரைக்கரையில் காவல்துறை வீதி தடையை ஏற்படுத்திய பலாலி காவல்துறையினர் காணி உரிமையாளர்களை கடும் சோதனைக்கு உட்படுத்தியும் இருக்கின்றனர். உள்ளே செல்வோரின் அடையாள அட்டைகளை சோதித்து பதிவுகளை மேற்கொண்டுள்ளதோடு காவல்துறையினர் தம்வசம் வைத்திருந்த ஒரு பெயர் பட்டியலில் பெயர் உள்ளவர்களை மாத்திரமே அனுமதிப்போம் என நிபந்தனை விதித்தும் இருக்கின்றனர். சொந்த காணிக்குள் செல்வதற்கே இத்தகைய காவல்துறையினர் கடிபிடிகளை சோதனைகளையும் எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தும் இருக்கின்றனர். தமது காணிகளை அடையாளம் காட்ட வருமாறு மாவட்ட செயலாளர் கடிதம் அனுப்பியதாலே தாங்கள் இங்கு வந்தோம். ஆனால் காவல்துறை பதிவுகளை வழங்கிவிட்டுதான் எமது காணிகளை பார்க்க வேண்டும் என்றால் எங்களுக்கு அந்த காணியை வேண்டாம் என கூறி வீடு திரும்புகின்றோம் என உரிமையாளர்கள் காவல்துறையினரிடம் தர்க்கத்தில் ஈடுபட்டும் இருக்கின்றனர். இதனால் இந்த இடத்தில் ஒரு குழப்பமான மற்றும் பதற்றமான சூழல் நிலவியும் இருக்கின்றது. இந்த விவகாரத்தில் காணி உரிமையாளர்களை வேதனைப்படுத்திய மற்றும் ஒரு முக்கிய விடயம் சட்டத்தின் பாரபட்சமான செயற்பாடாகும். காணி உரிமையாளர்கள் வீதி தடையில் தடுத்து நிறுத்தப்பட்டு விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்ட அதேவேளை தென்னிலங்கையில் இருந்து வந்திருந்த சில பிக்குகள் மற்றும் பொதுமக்கள் எவ்வித பதிவுகளோ சோதனைகளோ இன்றி விகாரை பகுதிக்கு தாராளமாக அனுமதிக்கப்பட்டும் இருக்கின்றனர். வெளியில் இருந்து வருபவர்களுக்கு இருக்கும் உரிமை இந்த காணியின் பூர்வீக உரிமையாளர்களான எங்களுக்கு இல்லையா என மக்கள் எழுப்பிய கேள்விக்கு காவல்துறையிடம் முறையான பதில் இருக்கவில்லை. காலை 8 மணிக்கு நில அளவீட்டு பணிகள் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் நில அளவை திணைக்கள அதிகாரிகள், தொல்லியல் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் வந்திருந்தும் காலை 10 மணி வரை எந்த பணிகளும் ஆரம்பிக்கப்படவில்லை. இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்தராஜாவும் கலந்து கொண்டு மக்களின் நிலைப்பாட்டை அவதானித்தும் இருந்தார். தையிட்டி சட்டவிரோத விகாரை விவகாரம் ஏற்கனவே பல போராட்டங்களை கொண்டுள்ள நிலையில் இன்றைய இந்த தர்க்கம் மற்றும் அதிகாரிகளின் ஒருதலைபட்சமான செயற்பாடு வடக்கு மாகாணத்தில் காணி உரிமை தொடர்பான அச்சத்தை மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தியும் இருக்கின்றது. அடுத்ததாக இலங்கையின் ஆன்மீக மற்றும் சமூக கட்டமைப்பில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள ஒரு சம்பவமான கட்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் 110 கிலோகிராம் போதைப்பொருளுடன் 22 பிக்குகள் கைது செய்யப்பட்ட விவகாரம் உருவெடுத்தும் இருக்கின்றது. கடந்த 26ஆம் தேதி தாய்லாந்திலிருந்து வருகை தந்த இந்த பிக்குகள் தங்களது பயணப்பொதிகளில் மிகவும் சூட்சுமமான முறையில் குஷ் மற்றும் ஹாஷ் ஆகிய போதைப் பொருட்களை மறைத்து வைத்தும் இருந்தனர். கைப்பற்றப்பட்ட இந்த போதைப் பொருட்களின் சந்தை பெறுமதி சுமார் 110 கோடி ரூபாவுக்கும் அதிகம் என மதிப்பிடப்பட்டும் இருக்கின்றது. இது பௌத்த மதத்தின் கௌரவத்துக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்தும் இருக்கின்றனர். கைது செய்யப்பட்ட 22 பிக்குகளும் நீர்கொழும்பு மேலதிக நீதவான் சுபானி அபேசேகர முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது காவல்துறையினரின் கோரிக்கைக்கு ஏற்றவாறு அவர்களை
7 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டும் இருக்கின்றது. இந்த சம்பவத்தில் மிகவும் அதிர்ச்சி அளிக்கும் ஒரு தகவல் என்னவென்றால், கைது செய்யப்பட்ட 22 பிக்குகளில் 20 பேர் போதைப்பொருள் பயன்படுத்தியிருந்தமைக்கு மருத்துவ பரிசோதனைகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டு நீதிமன்றில் அறிக்கையிடப்பட்டும் இருக்கின்றது. ஒரு மதத்தின் புனித குறியீடாக கருதப்படும் காவி உடை அடிந்தவர்களே போதைப்பொருள் பாவனையிலும் கடத்தலிலும் ஈடுபட்டிருப்பது பெரும் விமர்சனத்துக்கு உள்ளாகியும் இருக்கின்றது. இந்த கடத்தல் நாடகத்தின் பின்னணியில் இருந்த பிரதான சூத்திரதாரியாக கருதப்படும் மற்றொரு பிக்கு மீககவத்த பகுதியில் வைத்து காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டும் இருக்கின்றார். இவரே இந்த 22 பிக்குகளின் தாய்லாந்து பயணத்தை ஒருங்கிணைத்ததோடு வாட்ஸ்அப் ஊடாக தொடர்புகளை பேணி இந்த கடத்தலை வழிநடத்தியவர் என்பது விசாரணைகளின் போது தெரிய வந்தும் இருக்கின்றது. கைது செய்யப்படும் போது அவரும் போதைப்பொருள் பாவித்தமை மருத்துவ அறிக்கையின் மூலம் நிரூபிக்கப்பட்டும் இருக்கின்றது. இவ்வாறான திட்டமிட்ட கடத்தல் நடவடிக்கைகள் பௌத்த சாசனத்துக்கு போலி நபர்களின் ஊடுருவல் எந்த அளவுக்கு ஆழமாக உள்ளது என்பதை வெளிச்சமிட்டு காட்டியும் இருக்கின்றது. இந்த விவகாரத்தை மிகவும் தீவிரமாக கருத்தில் கொண்டுள்ள சியாம், அமரபுரம் மற்றும் ராமஞ்சு ஆகிய 3 பௌத்த பிக்குகளின் மகாநாயக்க தேரர்கள் ஒரு கூட்டறிக்கையை வெளியிட்டும் இருக்கின்றனர். அதில் பிக்குகளுக்கு சமூகத்தில் வழங்கப்படும் கௌரவத்தையும் மரியாதையையும் தவறாக பயன்படுத்தி இவ்வாறான சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டுள்ளவர்கள் உண்மையான பிக்குகள் அல்ல எனவும் அவர்கள் பிக்குகளாக தோற்றமளிக்கும் போலி நபர்கள் எனவும் மிக கடுமையான வார்த்தைகளால் சாடியும் இருக்கின்றார்கள். இவ்வாறான நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதை மகாநாயக்க தேரர்கள் முழுமையாக ஆதரித்தும் இருக்கின்றனர். இந்த நிலையின் தீவிரத்தை உணர்ந்து புத்த சாசன, சமயம் மற்றும் கலாச்சார விவகார அமைச்சு இன்று மகாநாயக்க தேரர்களுடன் விசேட கலந்துரையாடலை நடத்தியும் இருக்கின்றனர். இது குறித்து கருத்தினை தெரிவித்த அமைச்சின் செயலாளர் சேனாதீர மகாநாயக்க தேரர்களின் வழிகாட்டல் மற்றும் ஆலோசனைகளுக்கு அமைய அமைச்சு மட்டத்திலான அடுத்த கட்ட கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவித்தும் இருக்கின்றார். பௌத்த சாசனத்துக்கு தூய்மையை பாதுகாக்கவும் காவி உடையை தவறாக பயன்படுத்தியவர்களை அடையாளம் கண்டு சட்டத்தின் முன் நிறுத்தவும் இந்த சந்திப்பு ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும் என எதிர்பார்க்கப்பட்டும் இருக்கின்றது. அடுத்ததாக தமிழ் தேசிய இனத்தின் மிகப்பெரிய அடையாளமான தமிழ் தாய்மொழியாகும். இந்த மொழியை பாதுகாக்கவும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லவும் சனசமூக நிலையங்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தும் இருக்கின்றார். கிளிநொச்சி பகுதியில் இடம்பெற்ற சரஸ்வதி சனசமூக நிலையத்துக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவரது விடயங்களை வலியுறுத்தியும் இருக்கின்றார். ஒரு கிராமத்தின் வளர்ச்சியில் சனசமூக நிலையங்களின் பங்கு அளப்பெரியது என்பதை சுட்டிக்காட்டியவர், ஒரு சனசமூக நிலையம் உருவாவதன் மூலம் அந்த சமூகத்தில் பெரும் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்த முடியும் என்பது எமது கடந்த கால அனுபவம் என குறிப்பிட்டும் இருக்கின்றார். முன்னைய காலகட்டங்களில் மக்களின் அறிவை வளர்ப்பதற்கு புத்தகங்களை அள்ளி வழங்கிய இந்த சனசமூக நிலையங்களேயாகும். ஒரு சமூகத்தை முன்னேற்ற வேண்டுமானால் முதலில் அந்த சமூகத்தின் பிள்ளைகளை வாசிக்க தூண்ட வேண்டும் என்பதே அவரது உரையில் மையமாக அமைந்தும் இருக்கின்றது. இதற்கு உதாரணமாக நோர்வே நாட்டின் வரலாற்று ஸ்ரீதரன் அவர்கள் சுட்டிக்காட்டியும் இருக்கின்றனர். ஸ்வீடனிலிருந்து விடுதலை பெற்ற நோர்வே அமைதியான முறையில் தமது தனித்துவத்தை நிலைநாட்டிய நாடு. விடுதலை பெற்ற போது நோர்வே மக்களுக்கு தாய்மொழியை விட ஸ்வீடிஷ் மொழியை அதிகம் தெரிந்தும் இருந்தது. அந்த இக்கட்டான சூழலில் நோர்வே அரசு முதலாவதாக செய்த காரியம் ஒவ்வொரு கிராமத்திலும் சனசமூக நிலையங்களை நிறுவி மிக குறுகிய காலத்துக்குள் தமது மக்களுக்கு தாய்மொழியை கற்பித்ததுதான். ஒரு இனத்தின் அடையாளத்தை மீட்டெடுப்பதில் சனசமூக நிலையங்கள் எவ்வளவு பாரிய பங்களிப்பை செய்ய முடியும் என்பதற்கு நோர்வே சிறந்த சான்று என அவர் விளக்கம் அளித்தும் இருக்கின்றார். இளப்போர்க்கால நினைவுகளையும் அவர் இதன்போது பகிர்ந்து கொண்டும் இருக்கின்றார். யுத்தம் நிலவிய காலங்களில் விடுதலை புலிகள் உருமல் என்ற பெயரில் சந்திக்கு சந்தி அறிவித்தல் பலகைகளை நிறுவியும் இருந்தனர். அந்த பலகைகளில் காலை மற்றும் மாலை நேரங்களில் எழுதப்படும் செய்திகளே மக்களின் முக்கிய தகவல் ஊடகமாக இருந்து வந்தது. நாவுகளின் மீதான தாக்குதல் போன்ற முக்கிய வரலாற்று செய்திகளை தாம் அந்த பலகைகள் மூலமே வாசித்ததாக அவர் நினைவு கூர்ந்தும் இருக்கின்றார். இன்றைய நவீன காலத்தில் அலைபேசி மற்றும் சமூக ஊடகங்களின் ஆதிக்கம் அதிகரித்துள்ள போதிலும் ஒரு கிராமத்தில் சனசமூக நிலையம் அமைப்பது என்பது ஒரு சிறந்த கொடையாகும் என அவர் பாராட்டியும் இருக்கின்றார். இன்றைய இளைஞர்கள் சமூக ஊடகங்களில் பல விடயங்களை தெரிந்து கொள்கின்றீர்கள். ஆனால் ஒரு கடிதத்தை கூட திருத்தமாக எழுத தெரியாத நிலையில் இருக்கின்றீர்கள். வாசிப்பு பழக்கம் அருகி வருவதால் எழுத்துத்திறன் குறைந்து வருவதை அவர் கவலையுடன் சுட்டிக்காட்டியுள்ளார். இறுதியாக முகம் அழிந்து போனால் எங்களை நாம்
தமிழன் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. எமது முகம் என்பது எமது மொழிதான். அந்த மொழியை வளர்க்கவும் பிள்ளைகளிடம் தாய்மொழி பற்றி தெளிவை உண்டாக்கவும் சரஸ்வதி சனசமூக நிலையம் பெரும் பங்காற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். தூரநோக்கு சிந்தனையுடன் இந்த நிலையத்தை அமைக்க முன்வந்த ஊர் மக்கள் அவர் பாராட்டி தனது உரையில் நிறைவு செய்தும் இருக்கின்றார். இந்த விடயங்களானது எவ்வாறு இருக்கலாம் மற்றும் ஒரு நிஜக்கண் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கலாம். வணக்கம். உடற்பருமனை குறைக்க, தோல் பிரச்சனைகள், போதைப் பொருள் பழக்கத்தை அகற்ற சஞ்சீவனி ஹெர்பல். நோ சைடு எஃபெக்ட்ஸ், 100% நேச்சுரல்.